ஹாய் நண்பா. இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரித்துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. எனி டிகிரி படித்தா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 60,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திலிருந்து இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ தற்பொழுது இந்த துறையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. குரூப் பி கேட்டகரியில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கெசட்டட் ஆஃபீஸர் ஜாபுங்க. பச்சை இங்கில் சைன் போடக்கூடிய அதிகாரி பணி. 2 விதமான பதவிகள் இருக்குது. ஒன்று வந்து சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி, இன்னொன்று வந்து பிரைவேட் செக்ரட்டரி. சீனியர் பிரைவேட் செக்ரட்டரியில் மொத்தமாக 22 காலியிடங்கள் இருக்குது. இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலைகள் இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். பிரைவேட் செக்ரட்டரி கேட்டகரியில் மொத்தமாக 20 காலியிடங்கள். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, எஸ்சிஎஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலைகள் இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பேன் இந்தியா லெவலில் இருக்குதுங்க. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் வேலை வாய்ப்பு இருக்கும். தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிடுங்க. சம்பளம் சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி ஜாபுக்கு பேசிக் பே 47,600 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அலவன்ஸ் போட்டாலுமே ஆரம்ப காலத்தில் 65,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பளம் ஏர்ன் பண்ணலாம். ப்ரைவேட் செக்ரட்டரி ஜாபுக்கு 44,900 ரூபாய் வரைக்கும் பேசிக் பே போட்டிருக்காங்க. அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பளம் எடுக்கலாம். இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருந்தா போதுங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 120 வேர்ட் பர் மினிட் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஸ்பீட், டைப்பிங் ஸ்பீட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது ஒரு டிகிரி வரைக்கும் படித்த எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதில் குறிப்பாக எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல் இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால் எனி டிகிரி படித்த எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக அவங்க கேட்டிருக்கிறது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீட் வந்து 120 வேர்ட் பர் மினிட். குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டினா 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா 38 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு எக்ஸாம் சென்னை போய் தான் எழுதணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஷார்ட் அண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் ஷார்ட் அண்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ கூட வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸ் தான் கேட்டிருக்காங்க. பிகாஸ் இது ஒரு எனி டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப். அதனால் ப்ரொஃபஷனல் நாலேஜஸ்லாம் வராது. ஒன்லி காமன் சிலபஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மத்திய அரசாங்க வேலைகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே என்ன சிலபஸ் கேட்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் கேட்கக்கூடிய காமனான சிலபஸ் தான் இந்த ஜாபுக்கும் கேட்குறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் 2 டாபிக் தான் 2 பேப்பரில் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்கள் ஜென்ரல் இங்கிலீஷில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 100 மதிப்பெண்கள் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங்கில் கேட்குறாங்க. சிலபஸ் ஆல்சோ வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிடுங்க. இந்த இமேஜ் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனும் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனும் ஜூலை 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. 100 மதிப்பெண்கள். ஷார்ட் அண்ட் அதாவது டைப்பிங் ஸ்பீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அது ஒரு 75 மதிப்பெண்கள் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இந்த 3 டெஸ்ட்லேயுமே நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து மெரிட் செலெக்ஷன். ஃபைனலாக யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு அரசு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஜூலை 18ஆம் தேதி ஆக்டிவேட் ஆகுது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே வந்து போடலை. பிஃபோர் அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ தற்பொழுது இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் ஷேர் பண்ணதுலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஜூலை 18ஆம் தேதி ஆக்டிவேட் ஆகுது. அதிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ ஜூலை 18 அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆனதும் நான் உங்களுக்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் இன்ஃபர்மேஷன் போட்டுருவேன். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். ஸோ இந்த முறை வந்திருக்கு 2026. கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வேகன்சி ஆல்சோ கடந்த முறை கம்மி தான். இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 42 காலிடங்கள் விட்டுருக்காங்க. ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து காலிடங்கள் ஃபில் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம தமிழகத்தில் சென்னையில் அப்ளைஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏதாச்சும் மத்திய அரசாங்க வேலைகளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.